ஹலோ ஆல் கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா வினோதை டேக் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ மேனிஃபெஸ்டிங் டு கெட் எ ஃப்ரெண்ட் லைக் ஏ கானா வினோத். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது தவம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு கிடைப்போம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரோராவுக்கு ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள். என்னென்னா இட்ஸ் லைஃப் டைம் நீட் ஏ ஃப்ரெண்ட் லைக் வினோத் அண்ட் நெவர் பி ஃப்ரெண்ட் டு சம்மன் லைக் அரோரான்னு சொல்லிட்டு குட்டி சாத்தம் படம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது சூப்பர். ஏன்னா அவள் படத்தை கூட வந்து போட முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு தகுதியே இல்லாத இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட வெஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து அரோரா. டாப் 10ல் கூட இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து அரோராவோட எவ்வளவோ டேலண்டான கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து அமைச்சிட்டு இந்த பாய்சனை வந்து இப்போ ஃபினாலேக்கு கூட்டின்னு வந்திருக்கீங்க. நீங்கள் வின்னராக கூட ஆக்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ். ஒரு ஃப்ரெண்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த போதே சொல்லியிருந்தாங்க, பார்வை கூட நம்பலாம் ஆனால் அரோராவை நம்பவே முடியாதுன்னு. அது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இவ வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கா. என்னை வந்து நம்ப முடியாது, நான் வந்து பின்னாடி குத்துவேன், பின்னாடி இல்லை எந்த சைடு இருந்து நான் குத்துவேன், அந்த மாதிரி ஒரு விஷம் நான். இவளால் அந்த வீட்டில் யாருக்கு என்ன நல்லது நடந்திருக்கு? பிக் பாஸ் டீம் உங்களுக்கு வந்து வெக்கமாக இல்லை? இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இந்த ஷோவுக்கு கூட்டின்னு வந்து இவ்வளோ நாளாக உட்கார வச்சு அவளை வந்து ஊட்டி விட்டு இந்த அளவுக்கு வந்து வளர்த்து விட்டுருக்கீங்க, எதுக்குன்னு கேட்குறேன். இவ தான் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து ரோல் மாடலாக இருக்க போகிறலாம். இவ வந்து சமுதாய சீர்கேடு. இவளுடைய அந்த இன்ஸ்டாகிராமோட அந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இதை போய் பாருங்கள், என்ன கன்றாவிலாம் பண்ணி வச்சுருக்கான்னு. ஏன்னா அது வந்து ஒன்லி பெய்டு மெம்பர்ஸ்க்கு தான் வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த மேடம் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் மாடலை வந்து நீங்கள் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்து அவளை வந்து டாப் 4க்கு எடுத்துன்னு வந்திருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? கப்பு கொடுக்க போகிறீங்க. இவன் ஏதோ போலண்டில் படிக்க போனால் எனக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்ருக்கா. வெளியே நல்லா தானே சம்பாதிச்சுட்டு இருக்கா இந்த சோஷியல் மீடியாவில். இந்த கேவலமான அவளோட போஸ்ட்லாம் போட்டுட்டு அவளோட இதில் ஐடியில் வந்து 897 சப்ஸ்கிரைபர் என்னமோ இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 390 ரூபாய் வாங்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு இவளோட இந்த ஸ்பெஷல் கண்டென்ட்டுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க. 3,49,830 ரூபா சம்திங் என்னமோ வந்து மாதம் இவளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து கிடைக்குது. இவளோட ஸ்பெஷல் கண்டென்ட், இவளோட கவர்ச்சியை காமிச்சு சமுதாயத்துக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு இந்த அம்மா வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எதுக்கு இந்த மாதிரி கதை விடுறாங்க? எனக்கு காசு இல்லை, தனியாக தான் இருக்கேன், எனக்கு வந்து படிக்கிறதுக்கு காசு இல்லை, அதனால நான் பிக் பாஸுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நீ தான் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறியம்மா. உனக்கு பிக் பாஸ் காசெல்லாம் வந்து ஒரு பணமாக என்ன? எவ்வளோ சம்பாதிக்கிற? இந்த மாதிரி வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து எல்லோரும் பாருங்கள், நாங்கள் வந்து எவ்வளோ பெருமையாக வந்து ஒரு பொண்ணை வந்து உங்களுக்கு ரோல் மாடலாக வந்து அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்களா? ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து அரோரா மாதிரியே வந்து இன்ஸ்பயர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கப்பை கொடுத்து கொண்டாடுங்க உங்கள் தங்கத்தை. இந்த மாதிரி பொண்ணோட இன்ஸ்பிரேஷன்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. இவெல்லாம் வந்து சாக்கடையில் கிடக்க வேண்டிய பீஸு.